ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே வெரைட்டி ரைஸ்னாலும் சாம்பார்னாலும் ஃபஸ்ட்டு நமக்கு ஞாபகத்துக்கு வர்றது உருளைக்கிழங்குல என்ன மாதிரி பொரியல் பண்ணுறது, வறுவல் பண்ணுறதுன்னு தாங்க நம்ம யோசிப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை செஞ்சு கொடுத்து பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். திரும்ப திரும்ப செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு இந்த பொட்டேட்டோ ஃப்ரை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிறேங்க. 4 பொட்டேட்டோ வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி நல்லா கழுவிட்டு தண்ணி வடிய வச்சு எடுத்துருக்கேங்க. உருளைக்கிழங்குல தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, நல்லா ட்ரையாக இருக்கணும் இந்த மாதிரி. இப்போ உருளைக்கிழங்குக்கு தேவையான மசாலா பொருள் வந்து ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. இந்த கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரைக்கு நம்ம சேர்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து கடல மாவுங்க. 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்குல சேர்த்த மசாலா பொருள் எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேங்க. 15 நிமிஷம் வந்து மசாலா எல்லாமே நல்லா ஊறட்டுங்க உருளைக்கிழங்குல. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்குல காரம் உப்பு எல்லாமே நல்லா பிடிச்சிருச்சுங்க. இனி நம்ம கிறிஸ்பியான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுப்பில் கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 7 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிட்டேங்க. அடுப்பை வந்து மிதமான தீயிலே வச்சுக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சு போயிடும் பெருங்காயத்தூள். இப்போ நம்ம ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இனி நம்ம ஊற வச்சுருக்க உருளைக்கிழங்கு வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலே வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா ஃப்ரை ஆகணுங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து உருளைக்கிழங்கு நல்லா வேகட்டுங்க. நல்லா வந்து கிறிஸ்பியாக நமக்கு வரணும், நல்லா வெந்து வரணும். இடையில வந்து ஒரு தடவை உருளைக்கிழங்கை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வந்து நமக்கு நல்ல கலர் மாறி இருக்கு. உருளைக்கிழங்கு நமக்கு இந்த அளவுக்கு கலர் நல்லா சேஞ்ச் ஆகணுங்க. இப்போ ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து நான் அமுத்தி காட்டுறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு நல்லா நமக்கு வெந்திருக்கணுங்க. இனி இந்த பொட்டேட்டோ ஃப்ரைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து சேர்க்க போகிறேங்க. அரிசி மாவு தாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு நமக்கு நல்லா வெந்துடணுங்க. நம்ம இறக்க போகிறதுக்கு முன்னாடி இந்த அரிசி மாவு வந்து சேர்க்கணுங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு ஒரு 4 நிமிஷம் போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு உருளைக்கிழங்கு வந்து இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். இனி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தாங்க. ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பி பொட்டேட்டோ ஃப்ரை சூப்பராக ரெடி பண்ணியாச்சுங்க. எல்லா வெரைட்டி ரைஸுக்கும் சாம்பார் சாதத்துக்குமே சூப்பரான ஒரு காம்பினேஷனுங்க. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.